ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.20 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஐ இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது காம்போசிஷன் f காம்போசிஷன் g அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3, இது ரெண்டு ஃபங்க்ஷனோட அதாவது சார்புகளின் சேர்ப்பா எழுதணும். இது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குதுல்ல இதை ஒரு சார்பாக எடுத்துக்கிடுவோமா. f2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எழுதிக்கிடுவோம். 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. அதுக்கடுத்து இன்னொரு சார்பு கண்டுபிடிக்கணும். f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லும் எக்ஸுன்னு வச்சோம்னா ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ரூட்டு இங்கே வெளியே இருக்குது, அதை ரூட் எழுதிக்கிறோம். ஃபுல்லும் உள்ளுக்கு இருக்குது எக்ஸுன்னு வச்சுக்கிடணும். இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிடணும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்கே நம்ம இது உள்ளுக்குள்ளே இருக்குது என்ன எடுத்திருக்கோம், 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 என்ன எடுத்திருக்கோம், f2 ஆஃப் எக்ஸ் சொல்லி எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸுங்கிறது ரூட் எக்ஸுன்னு இருக்கு, இங்கே ரூட் f2 ஆஃப் எக்ஸுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா f1 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது f1 ஆஃப், இங்கே எக்ஸ் உள்ளே இருக்கனால நம்ம இங்கே எக்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது, f2 ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதனால f2 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா f1 ஆஃப் f2 காம்போசிஷன் ஆஃப் f2 சொல்லி எழுதிக்கலாம். அதாவது f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f1 காம்போசிஷன் ஆஃப் f2 கண்டுபிடிச்சாச்சு. சார்புகளின் சேர்ப்பாக கண்டுபிடிச்சிருக்கோம்.